நமக்கு நன்மை செய்யும். ஏன்னா அது அத்தனை ஆர்கன்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அது நம்ம தட்டுறதுனால ஆக்டிவேட் ஆகும். தட்டுறதுக்கு 5000 பீஸ் வாங்குறாங்க. என்ன சார்? தட்டுறதுக்கு 5000 பீஸ் வாங்குறாங்க. ஆமாம், அதுக்கு குறைஞ்சது ஒரு 5000 10,000 ஸோ அந்த மாதிரி செஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு ட்ரெண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாப்பிங் அண்ட் டேப்பிங் தெரப்பி தான் வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது மகிழ்ச்சியான விஷயம். நம்மளே பாராட்டிக்கணும். அதே மாதிரி நம்மளே கை தட்டும்போது நம்மளுடைய ஆர்கன் வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த ஒரு சிறப்பான செய்தியோடு நம்ம இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் செஷன் போகலாம். என் பேர் வந்து பிரியா. லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் வந்து ஆர்சிஎம் பிஸ்னஸ் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதில் வந்து என்னென்னா ஆயிலில் தான் நான் வந்தது. ஸோ ஹெல்த் கார்டு ஆயிலில் தான் வந்தது. ஸோ அது இன்னி வரைக்கும் அந்த ஆயில் வந்து பேசி நிற்குது. எங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மெயின் காரணம் வந்து நம்மளுடைய ஹெல்த் கார்டு ஆயில். அண்ட் நிறைய பேருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதோடைய பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் நிறைய வருது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன மேடம் தெரிஞ்சுக்கலாமா? சோப்பு தான். சோப்பு எந்த சோப்பு? தேங்க்யூ சார். சோப்பு எந்த சோப்? எந்த சோப்பு? லிக்விட் சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன். பேஸ்ட்டு. ஸோ ஏதாவது ஸ்பெஷலாக ஸ்கின் கேருக்கு ஏதாவது? ஸோ அது எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ எல்லாமே வந்து என்னென்னா ஃபாஸ்ட் வேர்ல்டு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னும் பொழுது ஹெல்த்துக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்கின் கேர், ஸ்கின் ரெஜியூம், அதாவது என்ன ஸ்கின்னை எப்படி நம்ம டெய்லி எப்படி நம்ம வந்து பாதுகாக்க போகிறோம் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணம். அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எப்படி ஹெல்த்தியாக இருக்கணுன்றது, அதாவது கஸ்டமர்ஸை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்றது நம்மளுடைய டிசி சாப்ரா ஐயாவுடைய கனவு. ஸோ அது எப்படின்னா இந்த ஆங்கிலேருந்து கஸ்டமர் ஆங்கிலேருந்து யோசிக்க எப்படி நம்ம சிறந்த ப்ராடக்டாக வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சிறந்த நோக்கத்தில் இது யூனிசெக்ஸ் ப்ராடக்ட்ஸ். அதாவது என்னென்னா போத் மேலும் யூஸ் பண்ணலாம், ஃபீமேலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி வந்து வரக்கூடிய டெய்லி யூசேஜ் ப்ராடக்டில் வந்து பார்க்க போகிறது வந்து ஃபேஸ் சீரம். ஸோ நம்மளுடைய பிராண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம்ல கீசோல். இது வந்து விமன் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட். அதாவது ஒரு நாட்டில் வந்து இது வந்து என்னன்னா மெயினா வந்து அந்த மாதிரி இதெல்லாம் கூட இருக்கு, ஃபியூச்சர்ல வரலாம். பட் அது வந்து சீரமா வராது, ஆயிலா வரும். சோ அப்படி இருக்கும்போது என்ன கம்பெனி இல்ல சார், கம்பெனி ஒன்றும் இது வந்து என்னன்னா ஃபேஸ் வந்து அதிகப்படியான பாதிப்புள்ளாகுது. ஏன்னா ஃபேஸ் வந்து இப்போ பாடிக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு. நம்ம வந்து ஏஜ் எது சொல்றோம்னா பாடிக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு. அது நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலன்னா மனசு சரியில்லைன்னா கூட ஃபர்ஸ்ட் தெரியுது ஃபேஸ்ல தான். முகமே என்னமோ பாடி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறது வந்து ஃபேஸ்ல தான் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ வந்து மகிழ்ச்சியா இருக்கும்பொழுது நம்மளுடைய இந்த ஃபேஸ் சீரம்லாம் போடும்பொழுது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் போகுது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் போகும்பொழுது பிரெயினுக்கு சிக்னல் கிடைக்குது, சம்திங் பெட்டர் இஸ் குட் இஸ் ஹேப்பனிங். ஆக்சிடேட் ஆகுது. ஸோ அப்போ என்ன பிராணசக்தி அதிகரிக்கும் பொழுது பிரெயினுக்கு சிக்னல்ஸ் போகும்போது ஹாப்பியாக இருக்கு. ஸோ தலைமைச் செயலகம், ஸோ எல்லாரும் மக்கள்லாம் எப்படி வேலை பண்ணுறாங்க, சூப்பராக வேலை பண்ணுறாங்கன்றது ஹெட் ஆஃபீஸ்க்கு போகும்பொழுது ஓகே ஃபைன் அப்படிங்கும்போது ஹாப்பி டோபமைன் ஒரு இது சுரக்குது. அது என்ன பண்ணுதுன்னா உங்களை வந்து இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ரிலீஸ் பண்ணுது. அண்ட் நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி, தட் இஸ் பிராணசக்தி ஃப்ரம் த யூனிவர்ஸ் கிடைக்கக்கூடிய அதிகமான அற்புதமான விஷயம் வந்து பிரெயினை நம்ம வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து ஃபேஸுக்கும் பிரெயினுக்கும் அதிகமான கனெக்ஷன் இருக்கு. இது எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா வந்து நிறைய வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறது தான் ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து என்னென்னா டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் வாஷ் அண்ட் ஃபேஸ் ஸ்க்ரப். அதை தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கேர் ஃபேஸ் சீரம். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து சர்டன் அதாவது குவாலிட்டி இந்த இதுக்கு தான் அது பண்ணணும், இந்த வேலையை தான் பண்ணும். ஆனால் ஃபேஸ் சீரம் வந்து சர்டன் ஸ்கின் டைப் ஆஃப்
பிரச்சனை. அதாவது எப்படின்னா ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி, இந்த கொலாஜன்றது, அந்த கொலாஜன் வந்து இட்ஸ் a ப்ரோட்டீன், தெரியுமா உங்களுக்கு? ஸோ அது இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன். அது உடம்புக்கு ப்ரோட்டீன் எப்படியோ அதே மாதிரி ஃபேஸுக்கு கொலாஜன். ஸோ அது வந்து ஒரு ஏர்லி 20-25 வரைக்கும் நேச்சுரலாகவே வந்து கொலாஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் அது வந்து என்ன ஆகும்னா ப்ரொடியூஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணும். மெயின் ரீசன் என்னன்னா ஃபேஸ்க்கு நம்ம வந்து எந்த மூமெண்ட்டும் கொடுக்கறது கிடையாது. ஏதாவது ஸ்ட்ரெஸ்னாலும் இப்படியே தான் இருக்கும். அது ஒரு காமெடி போனால் கூட சம்டைம்ஸ் வந்து சிரிக்கணும்னு தோணாது. ஸோ ஃபேஸுக்கு எந்த மசில்ஸ்க்கு எந்த விதமான ஒரு பயிற்சியும் இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஆஃப்டர் 25. பட் ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு 10 வயசுலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்லை சார், 10 வயசுலேயே ஸ்டார்ட். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு என்ன, என் டாட்டரோட ஃப்ரெண்டு என்ன கேட்குறான்னா, லாஸ்ட் இயர் கேட்குறாரு, ஃபேஸ் சீரம் உங்கள் கம்பெனியில் வந்திருக்கான்னு. லாஸ்ட் இயர் அவள் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பொண்ணு. கூடிய விரைவில் வருமா அப்படின்ட்டு. எதுனா தட் வாஸ் ஸோ ட்ரெண்டிங் ஃபேஸ் சீரம். ஸோ அப்படி என்ன இருக்கும்போது 20-25 அப்புறம் நேச்சுரலாக கொலாஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகி ஸ்டாப் ஆகிடும் வேரியஸ் ரீசன்ஸ்னால. ஸோ அந்த கொலாஜன்றது எதுக்குன்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து சேக் ஆகாமல் இருக்கும், டைட்டனாக இருக்கும். ஸ்கின்னு சேக் ஆகாமல் இருக்கும், அதோடைய தன்மை அப்படியே இருக்கும். ஒரு என்ன சொல்றது, ஒரு நவீனமான ஒரு பொலிவான முகம் கிடைக்கிறது இந்த கொலாஜன். இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறது சில பேருக்கு வந்து நேச்சுரலாகவே இருக்கும். அவங்க நிறைய நேச்சுரல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி ஃபுட்டு நிறைய இருக்குது, ஃபுட் சப்ளிமெண்ட், அதாவது விட்டமின் சி நிறைந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ ஹோல்சம் டயட் வந்து எடுத்தீங்கன்னா கொலாஜன் நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகும்போது இன்டர்னலாக ப்ரொடியூஸ் ஆகுது. இதுக்கு எக்ஸ்டர்னலாக ப்ரொடியூஸ் ஆகாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்னன்னா, ஸோ நம்ம நிறைய வந்து ஒரு விஷயத்தை தேடி நம்ம போகும்பொழுது நேச்சுரலாக வந்து இந்த ஃபேஸ் சீரம் 100% நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னால உருவானது தான் நம்மளுடைய ஃபேஸ் சீரம். சென்சார் இந்த பக்கம் உங்களுக்கு பின்னாடி சென்சார். ஸோ இது வந்து நேச்சுரலாக வந்து இப்போ வந்து செல்ஃப் கேர் ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து ஃபேஸ் சீரம் வந்து டெய்லியே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நேச்சுரலாக கொலாஜன் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமானது வந்து என்னென்னா நம்மளுடைய ஃபேஸ் சீரமில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ். இது என்னென்னா எக்ஸ்ட்ரா இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இது வந்து நம்மளுடைய சீரம் வந்து பொதுவாகவே லைட் வெயிட்டாக இருக்கும், லைட் அப்ளிகேஷன் தான் இருக்கும். இது ஸ்கின் பிரைட்னிங் பெனிஃபிட்ஸ், ஹெல்ப் ஈவன் ஸ்கின் டோன். அதாவது எப்படின்னா ஸ்கின்னு வந்து சில பேருக்கு வந்து ஒரு ஈவன் டோனாகவே இருக்காது. ஒரு இடத்துல அதுவாக இருக்கும், பிளாக்காக இருக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், ஆக்னே இருக்கும், இன்னொரு இடத்துல கிளியராக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃபேஸ் சீரம் வந்து என்னென்னா ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக வச்சுக்கும். ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ். இதுதான் மெயின். இதை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது தான் வந்து நம்மளுடைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைந்தது தான் நம்மளுடைய ஃபேஸ் சீரம். ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் ஸ்க்ரப்லாம் என்னென்னா டர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணும். ஃபேஸ் சீரம் வந்து எஸ்பெஷலி டு அட்ரஸ் திஸ் ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ். இதுக்காக தான் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், இதுக்காக தான் வந்து ஃபேஸ் சீரம்ன்ற ஒரு ப்ராடக்டே வந்து அறிமுகப்படுத்தினாங்க. Why to use? So it main important. So எதனால மேடம் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா வச்சுக்கணும் ஃபேஸை? நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ். இப்போ 2020 அதாவது போஸ்ட் கொரோனா, டியூரிங் கொரோனா டைமில் நிறைய மீட்டிங் ஜூமில் தான். இன்ஃபேக்ட் ஃபேமிலி கனெக்ட் கெட் டுகெதரே வந்து வயா ஜூமில் தான். கல்யாணமே ஜூமில் தான் நடந்தது. கல்யாணமே ஜூமில் நடந்தது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா மேக்கப் போட்டு உட்காரணும். ஸோ நிறைய ஃபிலிம் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து நிறைய அதிகமான முக்கியத்துவம் மேக்கப் ஏன் கொடுக்குறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் தட் லைட்டிங். ஸோ அதிகமான லைட்டு வந்து ஸ்கின்ல பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நேச்சுரலாகவே அவங்களுடைய ஸ்கின் ஏஜிங் ஆகுது. ஸோ அதனால அவங்க வந்து நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் அது வந்து கெமிக்கல் டோஸே கூட இருக்குது. நிறைய மூவிஸே கூட வருது. அண்டு குழந்தைகளுடைய ஸ்கின்னெல்லாம் எடுத்து நம்ம வந்து இது பண்ணுறாங்கன்னா உடம்புல வந்து பெரிய ஆர்கன் வந்து ஸ்கின். ஸோ அதை ப்ரீத் பண்ண வைக்கணும், அட் த சேம் டைம் அது வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், இல்லைன்னா ஸ்கின் கேன்சர் அதிகமாக வரும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னென்னா ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக ஹைட்ரேட்டாக வச்சுக்கணுன்ற மெயின் ரீசன் வந்து நான் இது வந்து இட்ஸ் லைக் எனி ஏஜ் குரூப் ஆஃப்டர் 20. இப்போ இன்ஃபேக்ட் 15 இயர்ஸ் எல்லாமே போடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய
ஃபுட் ஸ்டைல் மாறுது, அவங்களுடைய மெத்தட் ஆஃப் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. இதை பண்ணுமா, இப்போ நேச்சுரலாக வந்து வேர்க்குரு போகணும்னா வந்து தக்காளி குளியல் போடுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அவங்களுக்கு நேரமும் இல்லை. இப்போ கண்ணு கீழே இருக்க சுற்றி இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் போடணும்னா நேச்சுரலாகவே பொட்டேட்டோ ஃபேஷியல் பண்ணாலே உங்களுக்கு போயிடும். அதுக்கு நேரம் கிடையாது. அகைன் அது சொல்கிறதுக்கு ஆளும் கிடையாது, எல்லாருமே பிஸி லைஃப். அப்போ என்னன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு ஆளை நம்புகிறோம், எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட் நம்பும் பொழுது இந்த மாதிரியான ப்ராடக்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாகவும் ஹெல்த்தியாக வச்சுக்கணும்.